அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் தேர் திருவிழா தொடக்கம். குதிரை சந்தையை காண திரண்ட பொதுமக்கள். ஈரோடு அந்தியூர் குருநாத சுவாமி கோவிலில் நேற்று தேர் திருவிழா தொடங்கியது. இதையொட்டி நடைபெற்ற குதிரை சந்தையை காண திரளான பொதுமக்கள் திரண்டனர். அந்தியூரிலிருந்து பர்கூர் செல்லும் சாலையில் உள்ள புதுப்பாளையத்தில் ஸ்ரீ குருநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் தேர் திருவிழா நிகழ்ச்சிகள் கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி தொடங்கியது. தினசரி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் நேற்று காலை தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மடப்பள்ளியிலிருந்து சப்பர தேரில் காமாட்சியம்மன், மகமேறு தேர்களில் பெருமாள் மற்றும் குருநாத சுவாமியும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் தேர்களை தோளில் சுமந்து சென்று வனக்கோவிலை அடைந்தனர். அங்கு விடிய விடிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நேற்று புதுப்பாளையம் கோவிலுக்கு தேர்கள் கொண்டுவரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. வரும் 15ஆம் தேதி வரை வடபள்ளியில் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளிக்கும் குருநாதர் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். தேர் திருவிழாவை ஒட்டி மாடு மற்றும் குதிரை சந்தையும் தொடங்கியது. தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திரளான வியாபாரிகளும் விவசாயிகளும் கலந்து கொண்டனர். ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலிருந்து மார்வார், கத்தியவார் மற்றும் சிந்து ரகங்களை சேர்ந்த குதிரைகள், காங்கேயம் காளைகள், ஆலங்குளம் மற்றும் உம்பலச்சேரி இனத்தை சேர்ந்த மாடுகள், நாட்டுக்கோழிகள் என ஏராளமான கால்நடைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. இது தவிர இசைக்கேற்ப நடனமாடும் குதிரைகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. வரும் 16ஆம் தேதி வரை கால்நடை சந்தை நடைபெற உள்ளது. சந்தைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் பாதுகாப்பையும் வசதிகளையும் முன்னிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதலின்படி வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறை இணைந்து தீவிரமான மற்றும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். கால்நடை பராமரிப்பு துறையினர் மூலம் மருத்துவ முகாம்களும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.